இந்த பட்டியல் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவினுடைய 167 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இப்போ இந்த பட்டியல் இறுதி பட்டியலில் சென்னையில் முக்கியமான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் அதிமுகவினுடைய வியூகம் எந்த பேட்டர்ன்ல தங்களுடைய வேட்பாளர்களை அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? சென்னையும் முக்கியமாக கருதி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், சென்னையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அதிமுக வேட்பாளர்கள் பெரும்பாலும் தெரிந்த வேட்பாளர்கள் தான், வலுவான வேட்பாளர்கள். எனவே சென்னையிலே திமுக ஏற்கனவே வலிமையாக இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலே அவர்களுக்கான சரியான தேர்தல் போட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ராயபுரம் மனோ துறைமுகம் என்பது அது சரிதான், அவருக்கான ஒரு பகுதி தான் அது. மற்றபடி சென்னையின் வேட்பாளர்கள் அனைவருமே திமுக வேட்பாளர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சென்னையை பொறுத்தவரையிலே கொளத்தூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதி, முதலமைச்சர் போட்டியிடுகிறார். திருமூன் தொகுதி முக்கியமான தொகுதி, அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடுகிறார். இப்படி போட்டியிடுகிற தொகுதிகளுக்கு ஏற்றவாறு அதிமுக வேட்பாளர்களை அமைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும், வெற்றி பெற வாய்ப்பு இல்லாமல் போனாலும் டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக தெரிகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே சென்னைக்கு ராயபுரம் போன்ற தொகுதிகளுக்கு அறிவித்து விட்டார்கள். தீநகரில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் சத்யா போன முறை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். எனவே அவரை பொறுத்தவரையிலே அவர் இந்த முறை வெற்றி பெறுவார் என்பது அதில் நோக்கமாக இருக்கும். ஆனால் இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், சென்னையிலே திமுக எந்த அளவுக்கு எஸ்ஐஆர் பணிகளை திறம்பட செய்திருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும். எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்காளர் பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியலிலே அதிமுகவுக்கு ஆதரவான வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அதை அந்த கட்சி உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போது நேற்று வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்ம் 6 பட்டியல், அதிலிருந்தும் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் வாக்காளர்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் சென்னை போகிறது. எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னையை கைப்பற்றுவது கடினமாகத்தான் இருந்தது. முதல் தேர்தலிலே ஆர்கே நகர் மட்டும்தான் சென்னையிலே அதிமுக ஜெயித்தது. ஜெயலலிதா காலத்திலே ஒரு முறை சென்னையிலே நிறைய வேட்பாளர்களை வெற்றி பெற்றிருந்தார்கள். மற்றபடி சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டையாக திகழ்ந்து வந்திருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த புதிய வேட்பாளர்களுக்கு இருக்கிறது. திரு தராசு ஷாம், நீங்க குறிப்பிட்டது மாதிரி சென்னை திமுகவினுடைய கோட்டை என்ற அந்த கருத்து என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அதை முறியடிக்கும் வகையில இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கா? அது சாத்தியப்படுத்துமா? வேட்பாளர் பட்டியலிலே வளர்மதி 1000 விளக்கில் வளர்மதி நிற்கிறார்கள். 1000 விளக்கு தொகுதியிலே அவர்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தவரும் கூட. அதிமுகவிலே சீனியர் பலரும் அவரை அக்கா என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் 1000 விளக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கிற திமுக வேட்பாளரும் அந்த தொகுதியின் வேட்பாளர். அவர் ஏற்கனவே மருத்துவராக இருக்கிறார். தொகுதியிலே இலவச கிளினிக்கள் நடத்துகிறார். இப்படி டஃப் காம்படிஷன் தான். அண்ணாநகர்ல கோகுலேந்திரா அவர் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பிருந்தே, அதாவது வடவெள்ள பாதிப்பு வந்த போது கூட அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அதாவது அண்ணாநகர் அவருக்குத்தான் என்பது பல மாதங்களாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். தொகுதிக்குள் பணியாற்ற தொடங்கி விட்டார்கள் அவர்கள் எல்லாம். கேபாக திருவள்ளிகணி என்றால் உதயநிதியை காம்பீட் செய்து ஆதி ராஜாராம் அவர்கள் வர வேண்டும். ஆதி ராஜாராம் அதிமுகவின் சீனியர்களில் ஒருவர். இப்படி வேட்பாளர்களை சரியாகத்தான் பொறுக்கெடுத்து போட்டிருக்கிறார்கள். புதிய வேட்பாளர்கள், சர்ப்ரைஸ் கேண்டிடேட் என்பவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் ஏற்கனவே வலுவான வேட்பாளர்கள், அங்கு அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே வெற்றி தோல்வியை இப்போது யூகிப்பது கடினம். தீவிர சத்யா மட்டும்தான் சென்ற முறை வைத்திருந்த வாக்கு வித்தியாசத்தை வைத்து அவர் ஒரு டஃப் காம்படிஷன் என்று, அதாவது சென்ற முறை மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் 200க்கும் கீழே தான் வந்தது. அதை வைத்து டஃப் காம்படிஷன் என்று நாம் நினைக்கிறோம். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வேட்பாளர்கள் களப்பணியில் ஏற்கனவே அந்த களத்திலேயே தான் இருக்கிறார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட தொகுதியை சேர்ந்தவர்கள் தான், ஒரு சிலரை தவிர. களப்பணியில இனிமேல் அவர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அதுக்கு அதிமுக தலைமையும் பெரிய அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டும். காரணம், இன்றைய தேர்தல்கள் எவ்வளவு பொருட்செலவு பிடித்தது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படி பார்க்கும்போது சென்னை திமுகவின் கோட்டை தான் இருந்தாலும் இந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கு வலுத்த போட்டியை கொடுப்பார்கள் என்று நாம் யூகிக்கலாம். திரு தராசு ஷாம், இதுல இன்னொரு கோணத்துல தாவேக்கால இருக்கிற முக்கிய நிர்வாகிகளும் சென்னையில போட்டிடுறாங்க. இப்போ அவர்கள்
வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அல்லது அவர்களுடைய தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்கும்? தாவேகாவின் ஓட்டு வங்கி யாருடைய ஓட்டு வங்கியிலிருந்து உருவாக்கப்படுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக இரண்டு கழகங்களும் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் சுயேட்சைகள் ஒரு 25% ஓட்டு வங்கி வரத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அப்படி என்றால் தாவேகா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு, அதை வாங்கினாலும் அது அதிமுகவுக்கான நஷ்டமாக முடியும். காரணம், இயல்பாக அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு பிரதான எதிர்க்கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டு. பொதுவான திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி இப்போது பாரதிய ஜனதாவுக்கும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் தாவேகாவும் அதைத்தான் குறிவைக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கான ஓட்டு வங்கி சென்னையிலே போன தேர்தலை வைத்து பார்க்கும்போது 2024 தேர்தலை வைத்து பார்க்கும்போது அதிகம்தான். சென்னையிலே பாரதிய ஜனதாவுக்கு ஆவடி மற்றும் மயிலாப்பூரை தவிர வேறு தொகுதிகள் இல்லை. எனவே பிற தொகுதிகளிலே இருக்கிற பாரதிய ஜனதா ஆதரவு வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் அதை சேகரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிமுகவுக்கு வருகிறது. அப்படி வந்தால் தாவேகாவை அவர்கள் காப்பீட் செய்யலாம், அல்லது திமுக வேட்பாளர்களுக்கு இடையாக தாவேகா வேட்பாளர்களும் அதிமுக ஓட்டுகளிலே குறி வைப்பார்கள். நன்றி திரு தராசு ஷாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு.